ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோனா, இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இந்த மாதிரி வீடியோ வருது. என்னன்னா எங்க அம்மா பயமா இருக்கு எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்து அந்த வீடியோ வரலைன்னா தயவு செஞ்சு என் பிசினஸ் நம்பர் கால் பண்ணி அம்மாவுக்கு என்னாச்சுன்னு மட்டும் கேட்டுருங்க. ஒன்றும் இல்லை, எங்க அம்மா பிளடி மேரி சேலஞ்ச் பண்ண போறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. இது பிளடி மேரியோட கதை இப்ப வரைக்கும் எங்க அம்மாவுக்கு தெரியாது, அதை நான் சொல்லிடுறேன். அவங்க அப்பா வந்துட்டு இங்கிலாந்தோட ராஜாவா இருக்கும்போது அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பெண் குழந்தை பிளடி இந்த மாரி பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இல்ல எனக்கு ஆண் மேரேஜ் தானே ராஜா ஆக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கல்யாணம் பண்ணாலே அந்த கல்யாணம் பண்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு பெண் குழந்தை பிறக்கிறது, ஆண் வாரிசு அவருக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு கட்டத்துல அவரும் இறந்துட்டாரு. இந்த மேரி வந்துட்டு பாக்குறதுக்கு எப்படின்னா அவ்வளோ அழகா போட்டியா ஏரோப்ளேன் போட்டியா யாரும் கால் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்க, பாக்குறதுக்கு சுமாராதான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஊர்ல இருக்கவங்க பேசிப்பாங்க. இவங்க என்னன்னா அவங்க தங்கச்சியோட சண்டை போட்டு நான் தான் ராணியாவேன்னு சொல்லிட்டு ராணி ஆயிட்டாங்க. ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவங்க அப்புறம் தான் நாடு இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு, அதனாலதான் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பொருளை பேசிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் சரி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு ஆண் வயசுக்கு திரும்பினா அந்த கையில அந்த குழந்தை வந்துட்டு இந்த ராஜ்யத்தை பேசிட்டு நம்ம ராஜமாதா ஆக்கிடலாம் அப்படி சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு மாப்பிள்ளை தெரிவிக்காங்க. ஆனா இவங்களுக்கு யாருமே மாப்பிள்ளை தரவே இல்லை. அத்தராத்திரம் உட்கார வச்சு வீடியோ எடுக்கிறாங்க, கொட்டாயம் வருது. எங்களுக்கு மாப்பிள்ளை யாருமே தரவே இல்லை, நீங்க இப்படி இருக்கீங்க என்னால தர முடியாது அப்படி சொல்லிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு இளவரசர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணா அவருக்கும் வந்துட்டு இவங்களை பிடிக்கல. இவங்க எப்படின்னா நார்மலாவே இது வந்துட்டு மெடிக்கல்ல இருக்கு, நமக்கு ஒண்ணு வேணும்னு இருக்குமோ அதே மாதிரி நம்ம பாடி மாறிடும். இவங்களுக்கு 4 டேல என்னாச்சுன்னா பிரெக்னென்ட் ஆகும் மாதிரி சிம்டம்ஸ், வாந்தி வர்றது, வயிறு பெருசாகிறது இப்படிலாம் இருந்திருக்கு. கடைசி ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு 5 வாரம் 6 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தனி ரூம்ல ஒரு கண்ணாடி ஒரு மெழுகுவர்த்தியை கொடுத்து அவங்களை விட்டுருவாங்க, எந்த பிரெக்னென்ட் லேடிஸா இருந்தாலும் அந்த ஊர்ல. அப்படி விட்டு 5 வாரம் ஆகுது 10 வாரம் ஆகுது, குழந்தை பிறக்கவே இல்லை, இவ போய் சொல்றான்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்களுக்கு அப்படியே என்னடா இது இப்படியே ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும் போது இவங்க வந்துட்டு எல்லாருமே தப்பா பேசும்போது அந்த தப்பா பேசுற 300 பேர்த்தையும் உயிரோட எரிச்சிட்டாங்க. 40 பொண்ணுங்களும் 260 ஆம்பளைங்களும் உயிரோட அந்த ஒரு இடத்துல வச்சு எரிச்சிட்டாங்க. அதனால இப்போ வரைக்கும் கண்ணாடியை பார்த்து மெழுகுவர்த்தி ஏற்றி வச்சு பிளடி மேரி அப்படின்னு 3 டைம் சொன்னோம்னா கண்ணாடி வழியா வந்துட்டு அது 2 விதமா சொல்றாங்க. ஒண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்துட்டு குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டும், இல்லைன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுற மாதிரி காட்டும், இல்ல கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இறக்குறாங்கன்னா எலும்பு கூடாட்ட காட்டும். இல்ல அது வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா என் குழந்தைய என்கிட்ட கூட கல்யாண வழியா வந்து இங்க யார் சொல்றாங்களோ அவங்க வந்துட்டு டார்ச்சர் பண்ணுவோம். அவங்க வந்துட்டு என் குழந்தை நீதாச்சுட்டு என் குழந்தைய கூட அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி கொண்டாலும் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. முடிவு பண்ணிருச்சுமா. அதனால இப்ப நீ வந்துட்டு கண்ணாடி பத்தி 2 மெழுகுவர்த்தி இருக்கு, உனக்கு மைக்கு தோண அப்புறம் தான் இந்த ரூம்குள்ள ஒண்ணு சுத்தி பத்தியா 4 கால் ஜீவன் இது. ஆனா இவன் நீ கண்ணாடியில காட்டக்கூடாது, இவன் தான் தோண. நீ கண்ணாடியை பார்த்து 3 டைம் பிளடி மேரி சொல்ற. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். என்ன ஆகும்? சீரியஸா திரும்ப என்னமோ நாங்களாம் வெளில போயிடும், லைட் ஆஃப் பண்ணிடுவோம். என்னமோ சொல்றீங்க. கண்ணாடில உன்னோட வெளிச்சம் ஒன்றும் மெழுகுவர்த்தி லைட்ல உன் மூஞ்சி தான் தெரியும். அதை பார்த்து என் மூஞ்சி பயப்படுற மாதிரி தானே இருக்கும். தலை சத்திருமா எனக்கு இப்போவே வயிற்று அலசுது பாப்பா, டாய்லெட் வர மாதிரியா இருக்கு பாப்பா. அம்மா இதெல்லாம் இப்படி காத்து காணு பயந்துறாது. லைட் ஆஃப் பண்ணு. என்ன நான் செய்யணும்? கண்ணாடி பார்த்து பிளடி மேரி ஐயோ என் மூஞ்சி பயமா இருக்கு. பிளடி மேரி 3 டைம் சொல்லு. அப்புறம் எப்படி நீங்க வந்து பாப்பீங்க? நான் உசுரோட இருக்குன்னா செத்துட்டேன்னு. அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்களே 10 நிமிஷம் கழிச்சு அந்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? வெயிட் பண்ணி பாருங்க வருதா இல்லையா.
பாப்பா பயமா இருக்கு பாப்பா, சத்தியமா எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றது? பிளட்டி மேரி, பிளட்டி மேரி, பிளட்டி மேரி, பிளட்டி மேரி, பிளட்டி மேரி. வாஷிங் மிஷின்ல தண்ணி ஊத்துது. பிளட்டி மேரி சொல்லிட்டேன். பிளட்டி மேரி, பிளட்டி மேரி, பிளட்டி மேரி சொல்லிட்டேன். பாப்பா பயமா இருக்கு பாப்பா. ஐயோ நான் தாண்டி உருவத்துல தெரியறேன். பாப்பா பயமா இருக்கு பாப்பா. ஐயோ என்ன கதவெல்லாம் சவுண்ட் டிஃப்ரெண்ட். பாப்பா பயமா இருக்கு. ஐயோ துணியெல்லாம் பின்னாடி ஆடுற மாதிரியே இருக்குது. ஏன் நிழலால வேற எதுமா? பாப்பா ஏய் நீங்க தானே ஓடுறீங்க? பாப்பா பாப்பா மா பாப்பு பயமா இருக்கு பாப்பு. எம்மா பயமா இருக்கு. என்ன சவுண்டெல்லாம் டிஃப்ரெண்டா கேக்குது. ஐயோ நம்ம நாயெல்லாம் குலைக்குது. பாப்பா பயமா இருக்கு பாப்பா. ப்ளீஸ் பாப்பா பாப்பா டேய் தங்கம் பயமா இருக்கு தங்கம். பட்டு ஐயோ முருகா 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 தெரியாம விளையாட்டுத்தனமா வந்துட்டேன் முருகா. ஐயோ இத்தனை நாய் குலைக்குது. முருகா 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 முருகா. யாரு பாப்பா? பாப்பா ஐயோ ஐயோ காது. முருகா இதையாவது பாத்தியாம்மா? என்ன செஞ்சாமா? உனக்கு எப்படிமா தெரிஞ்சு? எனக்கு அந்த கேமரா அம்மா 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 எனக்கு எப்படிமா தெரிஞ்சு? என்னமா தெரிஞ்சு? தெரியுமா கண்ணால் எப்படிமா தெரிஞ்சு? என்ன தெரிஞ்சிச்சு? அவன் எங்க அவனுக்கு ஒரு துணையை விட்டு போனவே தெரியுமா சுத்திட்டு இருக்கு. கண்ணால் உனக்கு என்ன தெரிஞ்சு? இவ்வளோ பெரிய கண்ணாடியில் என்னென்னமோ தெரிஞ்சு எனக்கு டாய்லெட்லாம் வந்துச்சு, வயிற்றெல்லாம் எல்லாம் போகும். என்ன உருவம் தெரிஞ்சு? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. தெரிஞ்சுதா? தெரிஞ்சோ? ஐயோ பிளட்டி மேரி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து கேண்டிமேன் பண்ணும். அப்படின்னா ஐயோ பிளட்டி மேரி ஸ்கூல்ல கேண்டிமேன்லாம் வந்து கண்ணாடிக்குள்ள எடுத்துட்டு போயிடும். போ நான்லாம் பண்ண மாட்டேன். சும்மா இப்பதான் தெரிஞ்சுன்னு கண்டிப்பா கேண்டிமேன் பண்ணியே ஆகணும். நான்லாம் பண்ண மாட்டேன். அம்மா இல்லைன்னா அவ்வளவுதான் கேண்டிமேன் அவ்வளவுதான். பிளட்டி மேரி உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து நீ கேண்டிமேன் பண்ணியே தான் ஆகணும்.
எனக்கு முருகன் தோணா இருப்பாரு. முருகர் தோணை இருக்கிறாரு. இங்கிலீஷ் ஸ்பீக்கே முருகர் தோணை இல்ல, முருகன் இருப்பாரு. நைட் அம்மா எங்க ஏறி எங்க உட்கார போதோ தெரியல. கேண்டிமேன் வந்து சந்தேகமா பிளடி மாதிரி பண்ணிட்டு எடுத்துக்கேன். அது தெரிஞ்சிருச்சுன்ற தெரியல கூட சரி விடலான்றலாம். என்னென்னவோ தெரிஞ்சிச்சு, உருவெல்லாம் தெரிஞ்சிச்சுன்ற. ஆமா நடுவில் எங்க உன் வாய்ஸ் எதுவும் கேட்காம போயிடுச்சு. எங்க போன? இன்னும் ஒண்ணுமே கேட்கல. இங்கேதான் உட்காந்து பாப்பா பாப்பான்னு கத்திட்டே இருந்தேன். எனக்கு கேட்கவே இல்லையே. நான் கூப்பிட்டேன், எனக்கு கேட்கவே இல்லை. வித்தியாசமா ஏதாவது சவுண்டு மட்டும் இந்த ரூம்குள்ள இருந்து கேட்டுச்சு. என்னமோ சவுண்டு கேட்குது. சரோட நெக்ஸ்ட் கேண்டிமேன் சேலஞ்ச் பார்க்கலாம். நான் இதே எனக்கு பயமாக இருக்குது. வீடியோலாம் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணாது. யாராவது பார்த்து இது பண்ணாங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆயிடும். உனக்கு என்ன அப்போதான் தெரில, பிடிச்சி பிடிச்சிருக்கு. சரி தானே, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. மேரிக்கு கோவம் வந்துருமா. அவங்க வந்துட்டு அவங்க தனியா இருக்கும் போது ஐயோ இதில் கூட சோழி முடிஞ்சு. How is your experience? Yuko. Why? தொட்டுப்பாரு. காய்ச்சல் எழுந்துட மட்டும்தான். எனக்கு ஒன்று சொல்லட்டா, சவுண்டு கொடுத்த எல்லாமே நாங்கள் அதை அவனை ப்ராங்க் பண்ணுவோம். ஒரு டேஸும் தெரியாது. இதில் தெரிஞ்சுதா? சீரியஸாக தெரிஞ்சுதா? ஒன்றுமே தெரியாது. நாங்கள் தான் நாய் சவுண்டு போட்டுறது, கதவை திறக்கிறது, கதவை தட்டுறதுன்னு இருந்தா. இதில் ஒன்றுமே தெரியாது. சும்மா அதெல்லாம் மித்து. நீ சொல்றது நல்லாவே கேட்டுச்சு, சிரிப்பு தான் வந்துச்சு. ஆமா நானும் திறந்து பார்த்து என்ன இப்படி வச்சு உட்காந்து இருக்க. உனக்கு கல்யாணி பார்க்க சொன்னா நீ இப்படி வச்சு உட்காந்து கல்யாணம் ஏதாச்சும் வந்து என்ன பண்ணிருப்ப? வந்து அப்படியே இப்படி கொத்த முடிய பிடிச்சி அப்படியே உள்ள எடுத்துட்டு என்ன பண்ணிருப்ப? ஒரு சாய் மட்டும் கையில் வச்சுக்கணும்னு நினைச்சு அறிவு இல்லை, சென்ஸ் இல்லை. இதெல்லாம் பண்ணுறமே, ஒரு சாயம் போட்ட கையில் வச்சுக்குவானா, ஒரு கையில் கட்டுவானா, ஒரு திண்ணிராச்சும் வச்சுட்டு வரலான்னு. அடுத்து கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அப்போ கேட்டு தானே ஆகும். நீங்கள் அவங்க சொல்லணும் கேட்டேன். அடுத்து இந்த டோர் கதவுல பிளட்டை வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்கல்ல, அதாம்மா விளையாட சொல்லுங்க. அந்த ஒரு நைட் ஸ்பிரிட் வந்துட்டு வீடு ஃபுல்லாக தேடும்ல, அந்த கேம் விளையாட சொல்லுங்க.